வாங்க. டைட்டில பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகி தானே வந்திருப்பீங்க. ஆமா, நாங்க சொல்ல போறது உண்மைதான். அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ குவிட் பண்ண போறோமா? இதுக்கப்புறம் அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்ல வீடியோ வராதா? இதுக்கப்புறம் பூவே பூச்சோடவா போட மாட்டீங்களா? உங்க எல்லாரோட கேள்விக்கும் இப்போ நாங்க பதில் சொல்றோம். அது என்னன்னா, ஏப்ரல் ஃபூல். சாரி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. தயவு செஞ்சு திட்டாதீங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்லையா? ஏப்ரல் 1 அன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் பண்ணலனா எப்படி? அதான் சும்மா சின்னதா பண்ண. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எங்களை மன்னித்து விடவும். சரி, நம்ம இப்ப எல்லாரும் எதுக்கு கூடி இருக்கோம்னு மக்கள் கிட்ட சொல்லுவோம். சொல்றதை விட பார்த்துட்டே வந்துட்டோம். எல்லாரும் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 3 2 1. ஆமாங்க, நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்க்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. இதோட 3 வருஷம் ஆகுதுங்க நம்ம அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. 3 வருஷத்துல 11,000 பேரை சேர்ந்திருக்கீங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மளோட குடும்பம் 11,000 பேர் கொண்ட குடும்பம்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பா மக்களாகி நீங்கள் இல்லாம நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. எப்போதும் சொல்றதுதான். ஆமா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட சீரீஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அப்போ உள்ளவங்க கொஞ்சம் பேர் இப்ப ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட லவ் ஸ்டோரியோட பேரு காதல் ஆசை யாரை விட்டதோ. அப்போல இருந்து இப்போ பூவே பூச்சூடவா வரைக்கும் நிறைய சீரீஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆனாலும் உங்களோட சப்போர்ட் மாறவே இல்லைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது நையாண்டி குடும்பத்தார் என்னை மாற்றிய காதலே. இதெல்லாமே தனித்தனி நாள்ல போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் காதலாசை யாரை விட்டதோ, என்கே, என்னை மாற்றிய காதலே, இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி கேஎஸ்கேன்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையா சொல்ல போனோம்னா எல்லா சீரீஸ்க்கு வந்த வரவேற்பை விட கேஎஸ்கே இன்னும் நிறைய பேரோட மனசுல இருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் கண்டிப்பா இந்த விஷயத்தை பதிவு பண்ணி ஆகணும். இது வரைக்கும் நான் நம்ம சேனல்ல நெகட்டிவா எந்த ஒரு வீடியோவும் போட்டதும் கிடையாது, எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணதும் கிடையாது. அது என்ன ஃபாலோ பண்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு போட வேண்டிய அவசியமும் வந்ததில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன மக்களாகிய நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேனோ, டுவெல் ரெஸ்பெக்டா நீங்களும் எனக்கு சேம் ரெஸ்பெக்ட கொடுக்கறீங்க. இது வரைக்கும் என்னை யாருமே திட்டினதில்ல, என்கிட்ட யாருமே கோவமா கூட பேசினதில்ல. நிறைய பேரு அட்மின் நீங்க ஒரு வயல போறீங்கன்னா அது கண்டிப்பா பாசிட்டிவா தான் முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு என்ன நிறைய இடத்துல கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பூஸ்ட் அப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களோட ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, சேனல் வச்சிருக்கிற எல்லா அட்மின்ஸ்க்கும் தான். ஈவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாருக்குமே தான். நாட் ஒன்லி ட்வீன் கிராஃப்ட், எல்லாரையுமே சொல்றேன். சோ அந்த வகையில ஒன்லி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றேன்னா எனக்கு நீங்க ஒன்லி பாசிட்டிவிட்டியை கொடுக்குறீங்க. அதுல நான் ரொம்ப லக்கியான பர்சன்னு நினைக்கிறேன். ஆமா தானே மக்களே, உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதுக்குன்னு எனக்கு நெகட்டிவா வந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த 3 வருஷத்துல மொத்தமா ஒரு 10 கமெண்ட் எண்ணிடலாம். அந்த 10 கமெண்ட்டையும் நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லையா பாசிட்டிவாவே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். அது பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் இப்ப எதுக்கு இவ சொல்லிட்டு இருக்கான்னு பாக்குறீங்க. இந்த கிராட்டிடியூட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சேரும். அதனாலதான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். கேஎஸ்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் போதும் பொண்ணு எம்பிபிஎஸ்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ் தான். பட் நிறைய ரீச் அவுட் ஆகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு மொத்தமா லவ் ஸ்டோரியே வேண்டாம், சும்மா சுடரமா வச்சு கண்டென்ட் வைஸ் போடலான்னு நினைச்சேன். ஆனா அதுவும் பெருசா ரீச் அவுட் ஆகல. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். மக்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே நாங்க பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆதியும் நிம்மதியும் மெல்லினமே அப்படின்னு அடுத்தடுத்து எடுத்துட்டு போனோம். கடைசியில எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனதுக்கு அப்புறம் தான் பூவே பூச்சுடவான ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். லாஸ்டா எனக்கு ஆதியும் நிம்மதியும் மெல்லினமே இதுக்கெல்லாம் 3000 வியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் நினைச்சேன் பூவே பூச்சுடவாக்கும் அவ்வளவுதான் வரும்னு. பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கிட்டத்தட்ட 10,000 பேர் ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? சேனலே போயிடுச்சு அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு கை கொடுத்து என்ன தூக்கி நிப்பாட்டினது நீங்க தான், நீங்க மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், மெல்லினமே 3000 பேர் தான் பாத்தீங்க. ப்ரோமோ ஒன்னு போட்டேன், அடுத்த ஃபர்ஸ்ட் எபிசோட் 10,000 பேர் பாக்குறீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்போதான் முடிவு பண்ணேன், மக்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நம்ம இதை போட்டாதான் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு. அதனால பேக் டு ஃபார்ம் இதுலயே வந்தாச்சு. அப்புறம் இப்ப வரைக்குமே எனக்கு எந்த குறையுமே பூவே பூச்சுடவாக்க வரலங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் இப்படிதான் போகும். இதெல்லாம் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறதுல பேசணும்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். விருப்பம் இருந்தா கேளுங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க.
இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பூவை பூச்சுடவா கண்டினியூ ஆகும். இதே சப்போர்ட்டை இதுக்கப்புறமா கொடுப்பீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் வீடியோ இருக்கணும்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் பூவை பூச்சுடவா பிடிச்சிருக்குன்னு இதோட வியூஸ்லயும் நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ்லயும் நல்லாவே புரிஞ்சிச்சுங்க. சரி, இதுக்கு மேல பேசி மொக்க போட விரும்பல. ஏதோ எனக்கு மனசுல பட்டத உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். லாஸ்டா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதை மட்டும் கேட்டுட்டு வீடியோவை எண்ட் பண்ணலாமா? ஒன்னும் இல்லைங்க, அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸை ஃபாலோ பண்ற உங்களுக்கு நம்ம சேனல்ல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ஸ் சொல்றீங்களா? படிக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். ஓகே மக்களே, என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டேன். உங்ககிட்டயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், உங்களுக்கு விருப்பமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நம்மளோட 11,000 மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 3 வருஷம் கடந்து வந்துட்டோம், இதுக்கப்புறமும் கடந்து போவோம். பாசிட்டிவா யோசிப்போம், பாசிட்டிவா பேசுவோம், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பை.